ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோ டைட்டில் என்ன வச்சிருப்பேன்னு தெரியல, ஆனால் இது ஒரு சோகமான வீடியோ கைஸ். இவ்வளோ நாள் பாசிட்டிவாக நம்ம வீடியோ அப்படியே ஜாலியாக ஜம்முன்னு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் நான் சொல்லாத பல விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ எடுக்கும்போது அந்த நாய் கத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த நாய் வேணும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கணக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வீடியோ எடுக்க முடியாது. நிறைய அப்டேட்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க ஒவ்வொரு வீடியோவில். அதுக்கு என்னாச்சு, இதுக்கு என்னாச்சு, இவனுக்கு என்னாச்சு, அன்னைக்கு வாங்கிட்டு வந்தியே ப்ரோ, வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தியே ப்ரோ, எல்லாத்துக்கும் என்னென்ன ஆச்சுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம், நிறைய கமெண்ட் வந்துட்டே இருந்து எல்லாத்துக்குமே நம்ம இன்னைக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எல்லா அப்டேட்டையும் பார்க்க போறீங்க. அதை விட சோகமான விஷயம் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்குது. ஒரு பெரிய அப்டேட். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாலும் அந்த சால்ட் வாட்டர் நம்ம அந்த வீட்டு மொட்டை மாடியில் ஜூ அந்த ஷெட்டு போட்டு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆளு சொல்லியிருக்கேன் வந்து அளவெடுக்க வருவார்னு நினைக்கிறேன். அளவெடுத்து முடிஞ்சா சீட்டு போட. அது என்னது முதல் ஒண்ணு பண்ணுவாங்களே, அடிக்கல் நாட்டு விழா. அடிக்கல் நாட்டு விழா நாட்டிடுவோம் நினைக்கிறேன். நாட்டிடுவோம். இன்னைக்கு வந்து அளவுலாம் எடுத்து வந்து முடிஞ்சா செட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதை அப்படியே கண்டிப்பா நான் காமிக்கிறேன் இந்த வீடியோல. பெரிய ஜெயின் மான்ஸ்டர் 10 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபா மீனை வாங்கிட்டு வந்திருந்தீங்க. அந்த மீனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த மீன் எங்க கூட இல்ல கைஸ். லாஸ்டா அந்த வீடியோல பாத்துருப்பீங்க. 10 ரூபா கப்பீஸை கொடுத்து 10,000 ரூபா மீனை மாத்த போறேன்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் ஒரு நாள் ஃபுல்லா போராடி வாங்கிட்டு வந்தோம். வாங்கி அந்த வீடியோ அப்படியே முடிச்சிருப்பேன். அப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்னு வீட்டுக்கு வந்து தெர்மாக்கோல பாக்ஸ் தூக்கிட்டு போய் நார்மலா கார்ல வச்சு மீன் எடுத்துருவோம். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம்னா பைக்ல எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் பைக் ஓட்ட ருபீஸ் பின்னாடி பைக்ல தெர்மாக்கோல் பாக்ஸை கையில வச்சிருந்தான். அதுக்கப்புறம் நடந்தது அவனே சொல்லுவான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. எவ்வளவு பெரிய மீன் கைஸ். அது மீன் நார்மலா வளர்க்கணும்னா ஒரு 5 வருஷம் ஆகும். அவ்வளவு பெரிய மீனை விட்டுட்டான். அது வந்து என்னன்னா, நானும் ஜெனிஸும் பைக்ல எடுத்துட்டு வந்தோம். ஜெனிஸ் பைக் ஓட்டிட்டு இருந்தா பெரிய தெர்மாக்கோல் கொஞ்சம் வெயிட்டா இருந்து அப்படி வந்துட்டு நேரம் இடையில லீக் ஆயிட்டு இருந்துச்சு. சரி நான் லீக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். அது லீக் இல்லாத கீறி இருந்திருக்கு தெர்மாக்கோல். அப்படியே வாரோடல ஒரு கட்டு இருந்தா அதுல இப்படி துள்ளி இறங்கிய நேரம் காலில் பட்டு அப்படி குழந்து மீன் அப்படியே கீழே வைக்கு. பின்னாடி ஒரு பைக்கார வந்து டக்குனு பிரேக் பிடிச்சு பார்த்தவன் இருந்தாலும் யாத்திட்டான் ஒரு சைட்ல. தூக்கிட்டு வந்து காப்பாற்ற பார்த்தோம், முடியல. அது அப்போ ஸ்பாட் அவுட் கைஸ். கவர் கிளியாம இருந்ததால காப்பாத்திருக்கலாம். கவர்ல தெர்மாக்கோல் பாக்ஸ்ல போட்டுறணும். பாக்ஸ் கிழிஞ்சு போச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல ஃப்ரீயா கிடைக்கிறது எதுவுமே கூட ரொம்ப நாள் இருக்காதுன்னு. அந்த மாதிரி தான் சீரியஸா அந்த மாதிரி தான் நடந்தது. கைஸ் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி பெரிய மீனை நீங்க தயவு செய்து இந்த மாதிரி பைக்ல யாருமே கொண்டு வராதுங்க. பெரிய கார் இருந்தா மட்டும் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, மீனுக்கு நல்லது. லாஸ்ட் 2 மாசமா இவ்வளவு நாள் எதுவும் நடக்கல. இப்ப லாஸ்ட் 2 மாசமா தான் என்னென்ன நடக்கூடாது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஜெயின் கௌரமி என்னாச்சு, ஜெயின் கௌரமி ஏன் காமிக்க மற்ற பேர் வைக்க சொன்னார்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்க கைஸ், ஜெயின் கௌரமி இப்படி ஜம்முன்னு சுத்திட்டு இருக்கு. காட்டி விடுங்க அவங்க ஜெயின் கௌரமி. அதான் இருக்கு, திறந்து பாருங்க. கீழே இருக்கு. தக்காளி சாப்பிடுதா ப்ரோ? ஆமா, தக்காளி, வெண்டைக்காய், மாங்காய் எல்லாம் சாப்பிடுது. நாளைக்கு முருங்கை நினைக்கல இருக்கு. அம்புலி தான் இருக்கா. அது ஒரு திரும்பவும் ஒரு பெரிய கதை. அதையும் சொல்றேன். இப்பெல்லாம் வீடியோ போட்டு சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. ஏன்னா ஃபுல்லா பாசிட்டிவா வீடியோ போட்டு கடைசி இப்போ நெகட்டிவா போட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன பண்ணி ப்ரோ சொல்லுங்க. நீங்க ஜெயின் கௌரமியா யார் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யார் இருக்கா பாத்தீங்களா. அது என்ன ப்ரோ ஒரு டயலாக் உண்டு. நாகூர் பிரியாணி இன்னொரு வீட்டுல நாகர்கோவில் நாய்க்கு தான் கிடைக்கணும். அது யாராலையும் எடுக்க முடியாதாமா. தூத்துக்குடி எப்படிப்பட்ட சோகமான வீடியோ. அதுல இப்படி சிரிச்சு என்ஜாய் பண்றீங்களே ஃப்ரெண்ட்ஸ். சிரிக்க வைக்கிறீ எல்லாரையும் நீங்க நண்பர்களே. தூத்துக்குடி நாய்க்கு கிடைக்கணும் யாராலையும் மாத்த முடியாது. தூத்துக்குடி நாய் இல்ல, இவர் நார்வேல் பண்ணி. இதுதான் தெர்மாக்கோல் டப்பால இருந்து இவ்வளவு நாள் நம்ம அம்புலி. இப்போ நம்ம ஜெயின் கௌரமி இருக்க வேண்டிய இடத்துல அம்புலி இருக்கு. ஜெயின் கௌரமி தூக்கிட்டு வந்து டேங்க்ல போட்டு உங்கள்ட்ட நேமுக்கு சொன்னோம். எல்லாரும் ஆசையா பேண்டா அம்மூன்லாம் நேமுக்கு சொன்னீங்க. இப்போ ஜெயின் கௌரமி இல்ல நம்ம கிட்ட. பேண்டா போயிட்டான் கைஸ். பேண்டான பேர் வைக்க முன்னாடியே போயிட்டான், செத்து போயிட்டான் கைஸ். நம்ம ஜெயின் கௌரமி ஒரு வாரம் செட் ஆகி நல்லா தான் இருந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா சடனா ஃபுல்லா வெயிலா இருந்து சடனா மழை. டெம்பரேச்சர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பீசஸ் அடி வாங்கும்ல. இதுவரையும் நம்மகிட்ட அந்த மாதிரி பெரிய சைஸ் பீசஸ் எல்லாம் எதுவுமே அடி வாங்கினது இல்லை. ஜெயின் கௌரமி அன்எக்ஸ்பெக்டடா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 1% கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடுத்த நாள் காலைல வந்து பார்க்கும்போது டெட் பாடியா கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் இந்த மாதிரி பெரிய மீன் இப்படி சாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நார்மலா சின்ன மீனுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். பெரிய மீன்லாம் நல்லா செட்டில் ஆயிரும். எந்த தண்ணி எந்த இதுனாலும் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் இருக்க முடியும். ஆனால் நம்ம மீனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, செத்து போச்சு கைஸ். நம்ம கைஸ் இதுவரைக்கும் நம்ம உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தோம். இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சோம். ஆனால் இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம சொல்கிறோம். என்ன ரியலாக என்ன இருக்குது ரியல் லைஃப்பில் அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுங்க கைஸ். எத்தனை பேர் புதுசாக வந்துட்டு போனாலுமே எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கூட மாறாம அதே ஒரு பாசத்தோட, அதே ஒரு நேசத்தோட, அதே ஒரு பண்போட, அதே ஒரு அருமையோட, அதே ஒரு அதே ஒரு ஓடையோட நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்க ஒரே உறவு நம்ம சுப்பிரமணி அண்ட் சுபாஷினி தான் கைஸ். தடை விடுறேன். பின்னாடில இருந்து வேற ஏதாவது வருவா. ஜெட்டு டேய் ஜெட்டு கூட போய் வா.
பத்தியில கைஸ் ஜெட்டு உயிரோட தான் இருக்கான். நிறைய பேர் அதை வேற கேட்டுருக்கீங்க, ஜெட்டு ஏதோ பண்ணிட்டியா, ஜெட்டு ஏன் காமிக்க மாட்டேங்கிற. குட் பாய். இங்க வா ஜெட்டு. ஜெட்டு ஒரு பீஸ் வாங்க வாங்க வா. இப்படி வா ஜெட்டு, இப்படி நடந்து வா. சென்டர் ஓடி வா. சென்டர் ஓடி வா. இப்படி வா ஜெட்டு, வா. ஜம்ப் பண்ணு, ஜம்ப். வா வா. தூத்துக்குடி கொத்தனார் ஊட்டி விட போறாரு. சின்ன பீஸா உடனே எடுப்பாரு, பெரிய பீஸா இடம். அவரு ஃபீட் பண்ணி நேரம் வச்சு பெரிய பீஸ், நம்ம ஃபீட் பண்ணி நேரம் இங்க பாருங்க தலையணம். இருந்தாலும் நீ ரொம்ப பாசத்தோட அன்போட ஊட்டி விடுவாள்ல. மிஸ் கையில நீ விடக்கூடாது. அப்படி வை. தூக்கு. இப்ப சொன்ன நான் ஓனர் கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுது. பாத்தியா, நீ கல்லன் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த மீன் தான் பெரிய கல்லனா இல்லனா அது மேல வர நேரம் வச்சு. ஆனா அதுக்கு கரெக்டா தெரியுது இல்ல, நீங்க தான் ஓனர்னு. கைஸ் இங்க பாருங்க, வினோத் ப்ரோ கொடுக்கும்போது மட்டும் கரெக்டா வந்து சாப்பிட போறோம். ஏய் வாட் இஸ் நைஸ் ஷாட் யா. பாத்தாலரி ஒரு ஆள் கொடு. நீயே கொடு. மியூசிக்ல இருந்து எடுக்கவே மாட்டேங்குது அது. டேய் ஃபைன்டா சாப்ரி. கையோட கடிச்சிட்டா கையெல்லாம் கடிக்காது. இதுக்கு போடு. கை கடிக்கல. பயந்து விட்டா. நான் எதுக்கு பயந்தேன்? அவன் கையை பிடிச்சு அமுக்குனா பாசத்தோட நேசத்தோட அவன் பண்போட அன்போட கொடுத்துருக்கா. நீ போட போய் மண்டையில தலையில போடுங்க ப்ரோ. ஐயோ என்னாச்சு ப்ரோ? மயக்கத்துல இருக்கு போல. மயக்கமா சுப்பிரமணி ஃபெதர் ஒரு மாதிரி வயலட் கலர்ல இருக்கு. அப்படிதானே செதலா ஃபின் ப்ரோ. நான் வந்துட்டேன் கொடுங்க அவனுக்கு ப்ரோ. ஒரே ஒரு ஏய் கொடுங்க ப்ரோ. டென்ஷன் ஆயிட்டு போயிட்டான்ல. நான் கோபால் சுப்பிரமணி சாவுடை. கைஸ் அப்புறமா பேக்யார்ட் பாண்டு. இந்த பாண்டே நீங்க பார்த்து கடைசி ஆல் பெட்ஸ் டூர் வீடியோல காமிச்சோம் அப்படிதானே. அதுக்கப்புறம் இதுக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்க. இப்ப பாருங்க இதுக்கு என்னாச்சுன்னு பாருங்க கைஸ். கலர்ஃபுல்லான மீன்லாம் இதுல எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதுல எதுவும் ஆகல கைஸ். பர்ஃபெக்டா அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே இப்போ இருக்கு. பாருங்க கைஸ், நல்லா வளர்ந்துருக்கு. கைஸ் எப்படி ஞாபகம் இருக்கா, நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு கடையா போயிட்டு ஒவ்வொரு கடையில இருந்து ஒவ்வொரு விதவிதமான மீன் வாங்கிட்டு வந்தோம்ல. கடிக்குமா இது? அது ஒண்ணு கடிக்காது. மயிலு கடிக்காது. அப்புறம் அவதார் குஞ்சி. மயிலுக்கு பேர் என்னது? மத்த இன்னொன்னு வாங்கினா இல்ல. ஆமா அதை காணலையோ? அந்த பாம்பு மீன் மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த கேட் ஃபிஷ் காணல ப்ரோ. கேட் ஃபிஷ்ஷா? அந்த ரெண்டு கேட் ஃபிஷ்ஷா? ஆமா அதை காணல. இதை கடிச்சு சாப்பிட்டு இருக்குமோ இவ்வளவு நாள் இருந்து? இது முட்டை போடுமா, பிரீட் ஆகுமா? குட்டி போடும் தெரியல. என்ன போயிட்டு மீனை காணன்னு சொல்லிட்டு முட்டை போடுமா ஜட்டி போடுமா? இல்ல உள்ளே கிடந்து மீனை காணல ப்ரோ. இப்ப லைவா இதெல்லாம் இப்ப காணலையா? ஆமா நான் நேத்தை போடும்போது கூட இருந்துச்சு. மூடி தானே இருக்கு. எங்க போகும்? இது சாப்பிட்டு இருக்குமோ? ஆர்சிபி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஆர்சிபி இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ். இது வெளியில வர மாட்டேங்குது. ஒருவேளை இந்த ஆஸ்கர் பிடிச்சு சாப்பிட்டு இருக்குமோ என்ன ப்ரோ? இந்த ஆஸ்கர் பிடிச்சு சாப்பிட்டு இருக்குமோ? சாப்பிட்டுக்கலாம். இது உள்ள முட்டை போட்டுருக்கோம். உள்ளே இருக்கு முட்டான மீன் சேர்த்து போய் சொல்லிட்டு இருக்கேன். முட்டை போட்டா இது போட்டா அது போட்டா நீங்க எடுத்துருக்கீங்க. நீ மீனை காணல போய் அப்படி நண்பர்களே பேக்யார்ட் பாண்டு நல்லா தான் இருக்கு. என்ன அந்த இதை காணல, ஆல்பினோ கேட்ஃபிஷ் காணல. இந்த பாஸ்கர் இருக்கு கைஸ். அப்படி நம்ம பேக்யார்ட் பாண்டில் இது அன்எக்ஸ்பெக்டடா. இது நேத்தி கூட பார்த்தோம் ப்ரோ. அதை திறந்து பார்த்தா ஆச்சரியம். 2 மீனை காணும். எங்க போச்சுன்னு தெரியல. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம். மழை தண்ணி கூட உள்ள வராது கைஸ். அப்புறமா நருட்டோக்கு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. நருட்டோக்கு ஒன்றும் அவளை ஜம்முன்னு இருக்கான். இங்க பாருங்க எப்படி கலர் ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி தெரியுது. அது ஆமா, அந்த தண்ணி கலர்ல அப்படி இருக்கு. இந்த டேங்க்னா பளிச்சுட்டு இருக்கும். இந்த டேங்க்ல இருக்கனால அப்படி இருக்கு. அப்படி ஸ்னேக் பார்பியும் நம்ம நருட்டோயும் ஒரே டேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். ஆமா கைஸ், 2 பேரும் நல்லா செட் ஆயிடுச்சு. ஜாலியா இருக்காங்க பாருங்க கைஸ். நம்ம லாஸ்டா அந்த டேங்க் க்ளீன் பண்றதுக்காக நம்ம நருட்டோவையும் ஸ்னேக் பார்பியும் சேர்த்து போட்டிருந்தோம். பாருங்க இப்போ 2மே சேர்ந்து அப்படியே மிங்கிள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸாவே மாறிட்டாங்க. சண்டை போடுறதே இல்லை கைஸ். பாருங்க எப்படி சேர்ந்துருக்குன்னு. அது நம்ம நருட்டோ இப்போ நல்லா வளர்ந்துருக்கான். அதுக்கு டெய்லெல்லாம் ரொம்ப லென்த்தாக வளர்ந்துருக்கு கைஸ். பாருங்க இந்த வாழை பேர் எவ்வளோ நீளமாக இருக்கு. வாழை லைட்டாக கிழிஞ்சிருக்குல்ல. அது டிசைன் எவ்வளோ கைஸ். தூத்துக்குடி கொத்தனார் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு இப்போ வேலை இருக்கா? ஆமா எதுக்கு வேலை இல்லாதவன் எதையோ போட்டு பண்ணானா அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். கைஸ் நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஹஸ்கி டான்ஸ் ஆடுங்கன்னு. இந்த சோகமான வீடியோ கொஞ்சம் ஹாப்பி வீடியோ மாத்தலாம்னு வினோத் ப்ரோ உங்களுக்காக ஹஸ்கி டான்ஸ் ஆட போறாரு. வினோத் ப்ரோ மற்றும் குழுவினர் எல்லாரும். எனக்கு டான்ஸே தெரியாது. ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். டன் 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 கைஸ் அவ்வளவுதான் டான்ஸ் முடிஞ்சு. நம்ம அடுத்து ஆமா யாரு நல்லா அழகா டான்ஸ் பண்ணாங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இவன் தான் அந்த இடுப்புல இவனுக்கு இப்படி வளையுது. அந்த டான்சர்லாம் இருப்பாங்கல்ல, டான்ஸ் மாஸ்டர் ரூபீஸ் நல்ல அந்த சரியா மாதிரி மாதிரி இடுப்பு இப்படி வளையுது. இப்படி வளையுது இவனுக்கு இடுப்பு. இல்ல இடுப்பு அழகா. ஆமா கைஸ் மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல இடுப்பு அழகா இதான் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வேட்டி எப்படி தூக்கிய மாதிரி. கைஸ் அப்புறமா நம்ம தங்கமணி கொஞ்ச நாள் 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய வீடியோல காமிச்சு.
அவனும் ஜம்முன்னு இருக்கான். எல்லாரும் நிக்கிறதுனால வரல. தண்ணி தெரியுதா கலங்கிட்டு. நான் ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன், அடிச்ச மழையில தண்ணி எல்லாம் கலங்கிட்டு. மோன்டா புயல்ல தண்ணி ஃபுல்லா கலங்கிடுச்சு. மோனிகா புயலா? மோன்டா சென்னை ஆந்திரா இடையில. இங்க வரல இல்ல போய். கமான் ராஜேட். மிஸ் குத்தே. சூப்பர் சூப்பர். இவ்வளவு பேர் பாக்குறாரு, நீ அடிக்கலாம் கேவலம். மாங்கல படுதுற 24 வயது வாலிபர் அது வெயிட் மண்டையில போட்டுறாரு. மண்டையை பொளந்துறான் போல இருக்கு. கைஸ் கபீஸ் ஒரு பாட்டன் கமெண்ட் போடுங்க கைஸ். மாங்காய் கபீஸ்னு போடுங்க. இப்ப அடுத்த ருபீஸ் பறிக்கணும்னா ருபீஸ் ஒரு பாட்டன். வாலிபர் மாங்காய் பறிச்சு என் தங்கமணி மண்டையில போட்டுறாரு. ருபீஸ் மண்டையில் விழுந்து பலி. கால எங்க பிடிக்கு? அந்த மாங்காய் விடுங்க, வாங்குற கண்டென்ட் வாங்குற. கொஞ்சம் கொஞ்சம் விரி. அப்படி பேலன்ஸ் பண்ணு. கம்பங்கற நீங்க கால விடாதே போய். கால விட. ஏய் பின்னாடி கண்ணெல்லாம் இருக்கு, மண்டையில பட்டுரும் பாத்துங்க. இப்படி போய் கை வச்சு இல்ல இருல இல்ல. என்னடா பண்றீங்க? மண்டையில போட்டுறாரு இல்ல. நான் வரல இந்த விளையாட்டு. டேஞ்சரஸ். ருபீஸ் பாட்டன் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ரெண்டு பேராலே முடியல. இன்னும் முடியல. அப்பதான் நான் அடிக்கேன். விடு ஒர்க் இல்ல பிடிச்சாரே. கைஸ் எங்க வீட்டு செவுரை அடிச்சு ஓட்ட போட்டுறாங்க பாருங்க. 3 அடி. சிரிப்பு காட்டாத தெரியுது. எங்க வீட்ல ஓட்ட போடுறான். கைஸ் இனி கொத்தனார் பெயிண்டரா மாறுவான்னு நினைக்கிறேன். எங்க வீடு செவுரு உடைஞ்சிருச்சு. கம்பு உடைஞ்சிரும். ஒரு பாட்டு गाइस. டேய் கவிஸ் என்னடா பண்ணலாம்? வயல நான் அடிச்சு தான் பாட்டு. உடைச்சா கைஸ் வீட்டை உடைச்சு போட்டாங்க கைஸ். இப்ப விட மாட்டோம், நான் அந்த மாங்காய் பறிக்காம வர மாட்டேன். சரி கைஸ் பாட் ருபீஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாட் கபீஸ் கமெண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான்யா, வாய்ப்பு போதும். டேய் மண்டல இருந்துறாரு. எங்கடா போற நீ குறங்கார? என்னலாம் பண்றானே குடிச்சிராமடா. ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நேரம் ருபீஸ் போயிருக்கும் பாத்துக்க எல்லாம். கொத்தனார் வெரி ஆயிட்டாரு. என்னடா பண்றீங்க? ஒரு மாங்காய் பறிக்கிறது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே நாய் பீல விழுந்து. செம டேஸ்டா இருக்கு. இப்படியே பிடிச்சேக்கா. இவன் நம்ம இப்ப சவுட்டாம் பாருங்க வந்து. பாத்து வர. கம்பி எங்கேயோ இருக்கு. பாத்து சவுட்டிர போறான். ஐயோ ஐயோ மனமா இருக்கு மாங்கா. நல்ல மாங்கா. அந்தாடா போ. மாங்கா வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்சல் அனுப்பி வைக்கிறோம். நண்பர்களே மாங்காய் எல்லாம் பறிச்சு முடிஞ்சு தண்ணி நல்லா பிளாக் கலர்ல இருக்கு. மழை தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி புயல் தண்ணி எல்லாம் சேர்ந்து பாருங்க. நம்ம அலிகேட்டர் மட்டும் தகன்னு மின்னிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழுக்குலயும் பளிச்சுட்டு இருக்காங்க கைஸ். 24 கேரட்ல. வா மேல வா. அது தெரியுதா? தெரியுது தண்ணிக்குள்ள தெரியுதா கைஸ்? ரெட்டைல் நம்ம ரெட்டைல். அப்புறமா நம்ம உள்ள போதா டிராகன் ராக்கி பைப்பா. பைப் உள்ள போதா? பைப்பு சைஸ் எல்லாம் பெருசாயிட்டு. பைப்போட சைஸ் பெருசாயிட்டு ராக்கி. இனி உள்ள போனா வெளியே வராது. ஆமா சிக்கி ஆயிரும். நம்ம ராக்கி டிராகன் என்ன பண்ணா வாழை வச்சு அவனு மேல தடவிட்டு 3 சேர்ந்து நிக்குது பாருங்க கைஸ். பக்காவா அவன் பாருங்க ப்ரோ, 3மே சேர்ந்து நிக்குது. 3 ரோசஸ். சரியான சீன். ஆமா ப்ரோ, அலிகேட்டர் கிடக்கு ப்ரோ குளத்துல. ஆத்துல கிடக்கு. ஆத்துல? ஆமா அலிகேட்டர். ஆத்துல எப்படி அலிகேட்டர் வரும்? என்ன அலிகேட்டர் ப்ரோ? பார்த்தேன். நீக்கோலி. அதான் அலிகேட்டர் மாதிரி இருக்கும். அது அலிகேட்டர் இல்லற. இவ்வளவு இருக்கு பச்சை கலர்ல. அவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு பெருசு இருக்கும். பச்சை கலர். நாங்க பாத்தீங்களா? ஆமா பிடிச்சோனே. அலிகேட்டர் இல்ல அது. அந்த நீக்கோலின்னு சொல்லுவாங்களே அது. நீக்கோலி ஒண்ணும் இல்ல. இது அலிகேட்டர். கோலியா முரலா? குவாலியா முரல். அது நல்ல சைஸ் பெருசு. அலிகேட்டர் மாதிரி தான் இருந்தது. நான் ஜம்முன்னு கிடைக்காதற பிடிச்சா. நம்ம அம்புலி இருக்குல. அப்ப இதே அதையும் சேர்த்து போட்டா எப்படி இருக்கு? அதான் அம்புலி மாதிரி இருக்கு. அப்புறம் அம்புலியோட பெருசு இருக்கு. அம்புலி சைஸ்லயும் கிடைக்கும்ல. கிடைக்கும். என்ன கலர்? பச்சையா? இந்த மாதிரி பச்சையா? இந்த மாதிரி. கரெக்ட். இதே இது கிடைக்காது. போனா சும்மா தான் வரணும். போய் சும்மா போய் பாப்போம். கிடைச்சுனா வீடியோ எடுக்கலாம். இல்ல சும்மா அப்படி சோகமாவே போகுது இல்ல, கொஞ்சம் ஜாலியா அப்படி. இவ்வளவு நேரம் நடந்தது சோகமா தானே இருந்தீங்க எல்லாரும். சரி அப்ப அதை பிடிச்சிட்டு வந்து போடுவோம் டேங்க்ல. கைஸ் ஒன்னு போனாதான் இன்னொன்னு வரும் நார்மலாவே. பத்தியில வினோத் ப்ரோ லாஸ்ட் போன மாசம் வரைக்கும் ஓலா ஓட்டிட்டு இருந்தாரு. இப்போ ஓலா போச்சு. ஓலா போயிட்டு இப்போ எக்ஸ்ட்ரீம் 1000cc என்ன 160 125 RR. அவருக்கு அது ஓனர் ஆயாச்சு. ஆமா வண்டி செமையா இருக்கு. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கைஸ் நம்ம என்னதான் மீன் வாங்கி வளர்த்தாலுமே இந்த நேரம் காலம்ல உண்மைதானா ஃபேக்கா ப்ரோ? உண்மைதான் ப்ரோ. என்னன்னா அந்த கிளைமேட் எல்லாம் பார்ப்பாங்க. மழைக்காலம் வெயில் காலம் இந்த மாதிரி. நான் என்ன நேரம் காலத்தை சொன்னேன்? நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம். ஆனா நீங்க சொன்னது லாஜிக் தெரியுமா? நீங்க சொன்னது லாஜிக். அந்த கிளைமேட் அந்த நேரம் எடுப்பாங்க. ரொம்ப வெயில் காலம்னா மீன்
ஆக்சிடென்ட் வராம இருக்கிற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் வரும். நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் கெட்ட நேரம் யமகண்டம். கைஸ் நம்ம இவ்வளவு நாள் இத்தனை கணக்கான மீன்கள்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கினதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி தெரியுமா, அது உயிரோட இருக்கணும்ன்றதுனா இருக்கும், நமக்குன்னு இருந்துச்சுன்னா இருக்கும், நமக்குன்னு இல்லைன்னா போயிடும். கைஸ் அது உயிரோட இருக்கணும்னு இருந்துச்சுன்னா இடியே விழுந்தாலும் அந்த மீனுக்கு எதுவும் ஆகாது. சாவணும்னு முடிவு பண்ணிட்டுச்சுன்னா செத்து போயிருது. அப்படிதானே ப்ரோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல? கண்டிப்பா அப்படிதான். என்ன நேரமே வருது மேல ஏர் எடுக்க வரும். ஆமா இப்போ வரும் பார்த்து இதுல ஃபோக்கஸ் வை. கிளி வாங்கி ஜோசியம் பார்க்கணும். கிளி ஜோசியமா? நீங்க தான் கிளி. நேரமே வருது பாரு. ஏய் வந்துட்டு போயிட்டாப்ல. ஏய் கோல்டு முனி. ஏய் காளி இங்க வர இங்க மேல தண்ணி அடிச்சு விட்டு போய்டா. ஒதுங்கி நில்லு தம்பி, காலையில குளிச்சுட்டு. தம்பி கொஞ்சம் ஒதுங்கி நில்லு சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு போகுது. கைஸ் நேரங்காலம் அப்படி இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மித்து. அதான் நமக்கு இருக்கணும்னு இருந்துச்சுன்னா உயிரோட இருக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான் கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்மளா இருந்தாலும் அப்படிதான். இருக்கணும்னு இருந்தாலும் இருப்போம், இல்லைன்னா போயிடுவோம். ஆமா, வினோத் ப்ரோ இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு இருப்பாரு, இல்லையானு யாரே தெரியும். அவர் இருப்பாரு, அவரு கண்ணெல்லாம் முடிஞ்சு. அவரு கைஸ் இவர் எப்படி தெரியுமா, காலைல இருந்தா ஜோசியமா பாரு, ஓகே இன்னைக்கு இந்த நேரம் இப்படி நடக்க போகுது, நம்ம வாழ்த்துக்கள், நம்ம ராசிக்கு இன்னைக்கு வெளியே போலாமா போகலாதா, என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன செருப்பு போடணும் அப்படின்னு பார்த்து நடக்கிற ஆள் வினோத் ப்ரோ. ஏன்னா அப்படி பார்த்து போகும்போதுதான் 3-4 வாட்டி விழுந்து எழுப்பி வந்தாரு வீட்டுக்கு. பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷ்ஷா போவாரு, திடீர்னு கையில ஒரு கெட்டு போட்டு வந்துருப்பாரு. சரி அலிகேட்டர் பிடிக்க போமா, மாட்டுமா மாட்டணும் இல்லன்னா கொத்தனா இருக்கு. கைஸ் அப்படியே நம்ம நீ அலிகேட்டர் ரூபிஸ் சொல்லிருக்கான் பாத்திருக்கேன்னு, கவிசம் பார்த்தா நீ பாத்தியா, கடைசினா அந்த அலிகேட்டர் பிடிப்போம், பிடிச்சிட்டு வந்து அப்புறம் நம்ம செட்டு போடுற வேலையை ஆரம்பிக்கும். அது சூப்பரா இருக்கும் பாக்கு. நண்பர்களே இந்த ரூபிஸ் அலிகேட்டரை பார்த்தேன் பிடிக்க போறோம்னு எங்கேயோ காட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க வழியே இல்ல. டேய் ப்ரோ வினோத் ப்ரோ திரும்ப வீட்டுக்கு போமா, தெரியல நல்ல பாம்பு எல்லாம் கிடக்குன்னு சொன்னானுங்க. நல்ல நேரம் பார்த்து வரணும் சொல்லு. வழியே இல்ல, எங்க போற இருக்கா गाइस பாத்து வாங்க गाइस, ஏதோ ஒன்னு இருக்கு வாங்க ப்ரோ. சூன்னு கத்திட்டு போங்க ப்ரோ, நல்ல பாம்பு எதா இருந்தா ஓடிரும். வழிதானா வேற இடமோ ருபி அடிக்கடி வருவாங்க, வழியே தெரியல. வினோதம் வாங்கி பாருங்க புதருக்குள்ள எல்லாம் போறான். ப்ரோ நம்ம ஊர்ல இப்படிலாம் ஒரு ஸ்பாட் இருக்கு, நீங்க தான் வாட்டி பார்த்த மாதிரி இருக்கு. எங்க சொர்க்கம் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்பாட்ல தான் ருபீஸ் வந்து அந்த காட்டு மீனை பார்த்துருக்கான், காட்டு அலிகேட்டரை. இன்னைக்கு அந்த காட்டு அலிகேட்டரை நம்ம எல்லாரும் சேர்ந்து விரட்டி பிடிக்க போறோம். கிடைக்குதா இல்லையான்னு நீங்க லைவா பாருங்க, எனக்கே ஐடியா இல்லை சுத்தமா. ஆத்துல பிடிச்ச நாட்டு அலிகேட்டர் நீ கொஞ்சம் தூக்கி பிடி, இங்க தட்டுப்படுது பாறையா. கைஸ் நம்ம ஓஜில பிடிக்கிற மாதிரி பழைய வியூவர்ஸ் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மேல ருபீஸ் ஸ்கின் கீழே நம்ம கபிஸ் ப்ரோ வினோத் ப்ரோ பிடிக்க அலிகேட்டர் மாட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றேன்னு தெரியல. டேய் ருபீஸ் எங்கடா பார்த்த டேய் கூட்டு வந்து எங்க கோபால் வீடியோ பார்த்தீங்க, இப்படி எங்களை கூட்டு வந்து கல்யாணம் ஆகிட்டு இருக்காங்க. ஆறா நடந்து போயிட்டே இருக்கோம், உள்ள ஒரு இடத்துலயே மாட்ட மாட்டேங்குது. லோக்கல் யூடியூபர் ஒருத்தர் போட்டிருந்தாரு இந்த இடத்துல. லோக்கல் யூடியூபர்ல இவருக்கு தம்பி, அவருக்கு தம்பி ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவரு போட்ட வீடியோ கொண்டு விட்டு பிடிச்சிட்டாரோ ப்ரோ, ஃபேக் தானே இப்போ வந்துட்டே இருக்கு. அவருக்கு மட்டும் மாட்டுது, நமக்கு மாட்ட மாட்டேங்குது நண்பர்களே. ஷிட், நமக்கு நிறைய கைலி குஞ்சு மாட்டி இருக்கு. இந்த மீன்லாம் வேலைக்கு ஆகுது பாய். கைஸ் 250வது அட்டெம்ப்ட் கைஸ். என்ன ப்ரோ மீன்? சீரியஸாயா? எதை பிடிச்சா எது மாட்டுது பாரு. ஈல் பீஸ், டயர் ட்ராக் ஈல். என்னடா சொல்றிய? நில்லு குண்டுக்குள்ள விழுந்துட்டேன். அப்பா ஜஸ்ட் மிஸ்ரே. கம்பாஜி மூணு குட்டி போன் நான் இப்ப குண்டுக்குள்ள, இது குண்டு எரியுது, குண்டுடா இந்த இடத்துல. உன வழி கட்டி எங்க போறான்? என்ன மீன் காட்டுங்க. இவன் நோண்ட மாட்டான் ஒழுங்க. என்ன உள்ள என்ன இது? பாம்பு. பாம்பு சீரியஸா? ஏய் அலிகேட்டர்னு கூட்டி வந்து பாம்பு பிடிக்க வச்சிட்டு காணியம் போய் நபர் காமி பாம்பு காட்டு. தெரியுதா பாம்பு பத்தியல? இது வந்து ஃப்ரெண்டோட கூட டயர் ட்ராக்கில் தானே. நான் அதான் என்னடா பாம்பு நிதி தூக்கி மேல போடு. இப்படி நிக்கலாம்னு பாக்க. கொஞ்சம் பாம்பை பார்த்து நான் இதுல இருந்து குண்டுக்குள்ள போயிருப்பேன் போத்துன்னு. தூக்கி மேல போடு. கைஸ் இன்னைக்கு நாளே ஹேர் மாதிரி போயிட்டு இருக்கு, என்னத்தை எடுத்தாலும் விளங்க மாட்டேங்குது. காலைல வீடு தொடங்குனதே அப்படிதான், அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. ஆமா இடத்துல தூக்கி காட்டுங்க. காய்ஸ் நாட்டு அலிகேட்டர் கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்குன்னு சொல்லானுங்க. நம்பி வந்தோம் பாருங்க. ஆனா ஏதோ நாட்டு பாம்பு பிடிச்சிருக்கோம். நாட்டு பாம்பு, நாட்டு கண்டையும். அது அந்த பாம்பு என்னன்னு தெரியும் உங்களுக்கு, டயர் ட்ராக்கில். ஏய் சொன்னவனே வாங்க சார். டயர் ட்ராக்கில் வாங்க சார். ஃபர்ஸ்டே வேண்டாம். அலிகேட்டர் பச்சை கலர்ல இருக்கு, நீளமா இருக்கு, பெருசா இருக்கு. இல்ல போய் வீடியோ ரீப்ளே பண்ணி இவ்வளவு பெருசா இவ்வளவு. ஆமா அவ்வளவு பெருசு. என்னெல்லாமோ சொன்னானுங்க, உருட்டிட்டான் கைஸ். நான் வேற கட்டவே பிளான் பண்ணிருந்தேன், அதை எடுக்க விடாம வா உனக்கு அலிகேட்டர் நீ பிடிச்சி காட்டுறேன், அங்க இருந்து எடுத்து காட்டுறேன்னு. உருட்டு மன்னன் தூத்துக்குடி கொத்தனார் இவரு சொல்லிதான் நம்ம வந்தோம். ஆனா இவன் சொன்னதுல அந்த மீனை கண்ணுல கூட நம்ம பார்க்கல. சரி அத விட இவன் சொல்லலையா? பச்சை கலர்ல இவன் சொல்லலையா? நீளமா இருக்கு, முக்க அடியில கிடக்குது சொல்லலையா?
கிடக்கு கடைசி- கம்பு கட்டையும் தான் கிடக்கு. எது மாட்டல சரியா கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு வேலை அந்த நம்ம செட்டு போடுற வேலையா தான் நடக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். இன்னைக்கு டே 2. இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக செட்டு போட போறேன். செட்டு போடுறதை காமிச்சிட்டு வீடியோ முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சர்ப்ரைஸ் கைஸ். கரெக்டாக வினோத்புரம் வேலைக்கு கிளம்பும்போது ருபீஸ் போன போட்டு நம்ம நேற்று நைட் இல்லை பகலில் தேடி போனோம்ல அழிக்கிட்டு இருக்காரு. நாட்டு அள்ளிக்கிட்டு கிடைச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ருபீஸ் சொன்னா அதான் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டு போடுறத பார்க்கலான்னு we are waiting for rupees. நான் வரேன் பாருங்க. பந்தலிலே ரப்பர் பேண்ட் கூட போடாம எடுத்துட்டு வர தலை ஊத்துறடகு. இல்ல ஆமா கோவம் இல்லை. விடு ஓடுதா பாப்போம். இங்க பாருங்க சொங்கின்னு போகுது. சும்மா இல்ல நாட்டு அள்ளிக்கிட்டு இருக்கு. அப்பா ஊசி அதோட பெருசா இருக்கு. அதை விட நேத்து என்னெல்லாம் பேசுனியோ நீரு என்ன பேசுனியன்னு ஆமா, இவனை கூட்டிட்டு போய் ஒரு மீனும் கிடைக்கல. இப்ப பாரு Guys, எங்கேயோ விலைக்கு வாங்கிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். வந்திருக்கீங்க கஷ்டப்பட்டு. நைட்டு பிடிச்சியா எங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொன்னேன். நேத்தைக்கு பத்தின ஒரு மீன் கிடைக்கல கூட்டிட்டு போயிடும் தெரியாம. உடனே இவனும் சொன்னான். இவனும் உண்டு சொன்னதுல அங்க மீன் இருக்கு. அவனும் சேர்ந்து என்ன போட்டு இவ்வளவு பெருசுன்னு சொன்னேன். இவ்வளவு பெருசா ஆமா, guys, இவ்வளவு பெருசுல இருக்கு. இவ்வளவு போல கொண்டு பச்சை வந்திருக்கேன். கலர்ல இருக்கு. நில்லு வீடியோல போய் பாருங்க யார் இவ்வளவு பெருசுன்னு சொன்னான். வீடியோல சொன்னது அவன் இவ்வளவு பெருசு. நண்பர்களை எப்படி நான் இருக்குன்னு தான் சொன்னேன். நாட்டு அள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனா இது கைஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப என்ன சொல்ல ரேரான மீன். நம்ம ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரூபா கொடுத்தா கிடைக்கும். வாங்கிட்டு வந்திருக்கேன்ல. யாரு ரொம்ப ரேர் கைஸ். ரூபா நம்ம கொடுத்தாலும் அலிகேட்டர் கிடைக்காது. கூட ஆமா கைஸ், நம்ம அலிகேட்டர் கூட எந்த அக்வேரியம் போனாலும் நமக்கு 500 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். ஆனா நாட்டு அள்ளிக்கிட்டு கிடைக்காது. ரொம்ப ரேர் கைஸ். நேற்றுக்கே பார்த்துருப்பீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிடிக்க போனோம், ஒண்ணு கூட கிடைக்கல. கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் சும்மாவா. ஆனா இது ரேரான மீன் ஏன் சொல்றேன் தெரியுமா? இது அச்சசல் நம்ம அள்ளிக்கிட்டு மாதிரி தான். எப்படின்னா அது வந்து சுப்பிரமணியம் வந்து ஃபாரின் அள்ளிக்கிட்டு தானே, இது நம்ம ஊர் அள்ளிக்கிட்டு. பெருசா வளராது. பெருசா வளரும் ப்ரோ, ரொம்ப பெருசா வளரும். இது தெரியுதா கைஸ் எப்படி இருக்குன்னு? பல்லெல்லாம் உண்டு இதுக்கு. ஏய் வாட்டை போட்டுரும் போல இருக்கு. ஸ்னேக் பார்பியோ வாட்டை போட்டுரும் போல இருக்கு. நேத்து என்னன்னா இதுக்கடல வினத்து ப்ரோ என்னதுன்னு கூட்டிட்டு வந்து வேஸ்ட் இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா செமையா இருந்து ஒன்னும் தெரியாது இல்ல. Guys, இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்கா. எங்க போய் நீர் பாத்திடா வாங்கணும்னு காணிங்க பாப்போம். வருவா இப்போ பாப்போம். மீன் கொடுக்கலன்னா வருவான்ல. எங்க வா. இங்க பாருங்க கைஸ், நீ இங்க பாரு எப்படி இருக்கு பாரு. தெரியுதா நண்பர்களே? பாருங்க உங்களுக்காக க்ளோஸ் அப்ல பிடிச்சி காமிக்கிறேன். அலங்கார ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க ஆட்டே போட்டு இருந்துச்சு. அந்த நம்ம சுப்பிரமணி குட்டி போட்டுருன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம்ல, 15 மில்லியன் பேர் பார்த்தாங்க அந்த மீனை. பார்த்துட்டு அது என்ன மீன், எப்படிப்பட்ட மீன் அப்படி இப்படின்னு கேட்டு இருந்தீங்களா? அதான் இவ்வளவு நாள் தேடி இன்னைக்கு தான் எங்களுக்கே கிடைச்சிருக்கு. செமையா இருக்கு. யார் யாருன்னு ஹைலைட். இன்னொரு ரேரா இருக்கு. நான் பிடிச்சனால இது ரேர். ஆமா அவன் பெயர போறான் bro. நம்ம நாட்டு அலிகேட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது செட்டு போட ஆள் கரெக்டா வந்துட்டாங்க கைஸ். இப்போ அதையும் அப்படியே லைவா காமிக்கிறேன். செட்டு போட ஆரம்பிச்சிடலாம்ல. அளந்துட்டாளா நண்பர்களே செட்டு போட ஆள் வந்தாச்சு. பாருங்க நம்ம ஜூ வேலை இப்போ ஆரம்பிக்க போறோம். வேலை ஆரம்பிக்குமான்னு தெரியல. இப்போ தான் போயிட்டு பிளான் போட்டு இப்படி பண்ண போறோம், செட்டு இப்படி பண்ணணும்னு கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க போலாம். வாங்க பண்ணலாம். சவுண்டே இருக்கு கைஸ். நம்ம ஜூ கொஞ்சம் 2-3 வீடியோ கழிச்சு இன்னைக்கு தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஜூ இப்போ ஜூ இல்ல, இப்போ வீடு இனி ஜூவா மாற போகுது. அவர் தான் எக்ஸ்பர்ட். அவர் தான் அந்த சீட்லாம் போட்டு நமக்கு இந்த செட் பண்ணி கொடுக்க போறாரு ஜூவை. ஆமா சூடு வரக்கூடாது உள்ள, ஏன்னா உள்ள ஃபுல்லா தொட்டி அது இதுன்னு வைக்க போறோம். ஓ சரி பில்லர் மாதிரி போட்டு அப்படியே ஹைட் தூக்கி அதுக்கு மேல சீட்டு போட்டுற மாதிரி தானா? இதுல தூணை போட்டு இந்த முக்கில என்ன இருக்குல்ல அந்த முக்கில தூணை போட்டுட்டு அதுக்கு மேல ட்ரெஸ் அடிச்சு போடாம தான் போடுவோம். ஹைட் ஏன்னா இங்க வர போடணும்ல, நனையாம போடணும்ல. அதனால ட்ரெஸ் அடிச்சு போட்டாச்சுன்னா உனக்கு அப்படியே தொழில் இல்லாம இருக்கும். ட்ரெஸ்னா அந்த ஏணி வருது இல்ல, இதே மாதிரி ஏணி வர மாதிரி அப்படியே அடிச்சு. சரி ஓகே கிரில் மாதிரி வச்சு அதுக்கு மேல அதை அடிச்சு போட்டோம்னா நீளம் இருக்கனால உனக்கு தொழில் வரும். ஏன்னா இங்க படிக்கிட்டு அப்படியே நனையாம போயிடலாம் முடியும். பண்றோம் இதையும் சேர்த்து கவர் பண்ணி முடிச்சோம். நண்பர்களே இப்போ பார்த்துருப்பீங்க அவர் தான் ஜூ எக்ஸ்பர்ட், சீட்டு போடுற எக்ஸ்பர்ட். அப்படின்னா மொத்தமாக ரூஃப் போட போறாரு. அவர்கிட்ட பேசி இப்போ டிசைட் பண்ணி என்னன்னா இங்க பாருங்க அவர் சீரியஸா இப்போ என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆமா மொத்த இடத்தையும் கவர் பண்ற மாதிரி பேசியிருக்கோம். தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளாடி வராத மாதிரி இந்த சைடு எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ண. இப்போ பாருங்க நிக்கவே முடியல, வெயில் அடிச்சு மண்டையை பொழக்குது. இனி சீட்டு போட்டதுக்கு அப்புறம் அப்படி குழுகுலுன்னு இருக்கிற மாதிரி சீட்டு போட கேட்டிருக்கோம். இனி அப்படியே 1 by 1 எல்லாரையும் வச்சு திரும்பி பாருங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. தெரியுதா இவங்க எல்லாம் தான் ஒர்க்கர்ஸ். இவங்க எல்லாரையும் வச்சு பர்ஃபெக்டான குழு ஷூ ரெடி பண்ண போறோம். உள்ள நம்ம சொன்ன மாதிரி சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், வேற என்ன ப்ரோ? சால்ட் வாட்டர், பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் வளர்க்க போறோம். என்ன வேணுமோ வளர்க்க போறோம். கைஸ் நினைச்சு பார்த்தா செம ஃபன்னா இருக்கு. ஏன் தெரியுமா? இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல போயிட்டு இத்தனோட ஒரு பக்கெட்ல மீன் வளர்க்க பெர்மிஷன் கேட்டாலே 1008 பெர்மிஷன் கேட்டு ஒரு நடக்காது. இப்ப பாருங்க திரும்பி கான்செப்ட் திரும்பி பாருங்க. எங்க அப்பா அம்மா பாருங்க. வரக்கூடிய கம்மிங் வீடியோல எல்லாமே பார்க்கலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டலாம். நான் கிளம்புறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிச்சு நீ கைஸ் நீ அப்கமிங் வீடியோல நம்ம ஷூவோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா முடிக்க போறோம். இல்லங்க முடிச்சிடுவோம். அவர் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. கைஸ் கிளம்ப போறாரு. அங்க பாருங்க இப்போ அளவெடுக்க ஆரம்பிச்சாச்சு. சீட் எல்லாம் அளவெடுக்க. தெரியுது அங்க பாருங்க சீட்டுக்கு அளவெடுத்துட்டு இருக்காரு அவரு. சரி ப்ரோ பாப்போம். சரி ஓகே அவ்வளவுதான். அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணுமா? ஓகே கைஸ் அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.